வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். விக்சித் பாரத் யுவா கனெக்ட் திட்டத்தின் 2ஆம் கட்டம் இன்று புதுடெல்லியில் தொடங்குகிறது. விக்சித் பாரத் 2047 என்ற இலக்கை முன்னிறுத்தி இளைஞர்களின் பங்களிப்பை வலுப்படுத்தும் நோக்கில் மேரா யுவா பாரத் அமைப்பின் மூலம் இந்த திட்டம் நடத்தப்படுகிறது. தேசிய தலைநகரான டெல்லியில் உள்ள 35க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து 10,000க்கும் அதிகமான மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு இன்று தொடங்குகிறது. வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களும் வாக்கெடுப்பும் இடம்பெறும். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் இன்று நடைபெற உள்ளதை தொடர்ந்து பாஜக மற்றும் காங்கிரஸ் சார்பில் அனைத்து மக்களவை உறுப்பினர்களும் அவை நடவடிக்கைகளில் இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என அரசு கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வரும் 11ஆம் தேதி திருச்சியில் நடைபெற உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 30க்கும் மேற்பட்ட கட்சிகள் இக்கூட்டணியில் இணைந்திருப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.